இது நாயா அது நாயான்னு தெரியல. இது கம்பெனிக்கு அவ்வளோதான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. ஊட்டி கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து. முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட போய் பாருங்கள். இல்லைனா வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்திருந்தீங்கனாலும் ஓகே, அதை பார்த்துட்டு வந்துருக்கனாலும் ஓகே தான். ஸோ கோழிலாம் கத்திட்டே இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகுது. 4:45 ஆகிடுச்சு. நைட்டு தூங்கவே இல்லை. தூங்குனதும் 2 மணி, அதுக்கப்புறம் 2:30 ஒரு மணி நேரம், அப்புறம் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. வாய்ஸ் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அநியாயம் பண்ணுறானுங்க. ஸோ ஒரு மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு கிளம்பியாச்சு. கண்ணெல்லாம் சும்மா அவுட்டு. ஸோ ஊட்டி கிளம்பிட்டோம். பாஸ் வேறு எடுக்கணுமா, நாங்கள் எடுக்கலை, அந்த ஞாபகமே இல்லை, மறந்துட்டோம். அந்த ப்ராசஸ் இருந்துச்சு கொடைக்கானல் போகிறப்பே, நம்ம லாஸ்ட்டாக போனப்போ. பட் ஆனால் வந்து இப்போ மறந்துட்டோம். ஸோ போய் பார்ப்போம் எப்படி ஒத்துக்கிறாங்களா என்ன ஏதுன்றதுலாம். நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஊட்டி கிளம்பிட்டோம். இந்த ஊட்டி போகிறது எல்லாமே இன்ஸ்டா 360 வியூவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் தாண்டா பேசுகிறேன், விட மாட்டேறானுங்க கைஸ். ஸோ நம்ம வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். சன்ரைஸ்க்கு அங்கே போயிடுற மாதிரி பிளான். எப்போ போகிறோம் என்ன போகிறோன்றதுலாம் போக நீங்களே பார்ப்பீங்க கைஸ். இதுக்கு மேலே எனக்கு பேச விட மாட்டேன், நான் அங்கே போயிட்டு கண்டிப்பாக பண்ணேன். பாய். ஸோ கைஸ், அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து ஊட்டிக்கு எவ்வளோ தூரம் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 2.5 to 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு காட்டுது. நம்ம வந்து டைம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி கிளம்பினதே ஒரு 4:40 அந்த மாதிரி 4:45 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எப்படியாச்சும் போனால் தான் சன்ரைஸுக்குள்ளே பாதி. அதாவது எனக்கு என்ன பிளான்னா, ஊட்டி ஹில்ஸ் ஏறும் போது அந்த சன்ரைஸ் பார்த்துடணும் அப்படின்றது தான் பிளானு. ஸோ அதுக்குள்ளேயாச்சும் போகணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே ஓட்டி ஆகணும். ஸோ கொஞ்சம் வேகமாக தான் போக போகிறோம். கண்ணு வேறு நம்ம சுத்தமாக தெரியல. நம்ம வண்டி லைட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். லோ பீம் சுத்தமாக தெரியாது, ஹை பீம் ஏதோ ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் ட்ரிப்புக்குள்ளே கண்டிப்பாக போட்டாகணும் கைஸ். இன்னும் நம்ம அதிரப்பள்ளி ரூட் வழியெல்லாம் போக போகிறோம். அந்த இடம்லாம் லைட் இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. மிஸ்ட்டுலாம் வரும், பார்ப்போம். எப்படியாச்சும் இந்த ரைடை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ரைடில் நம்ம கண்டிப்பாக ஃபாக்லாம் போடலாம். ஏன்னா நம்ம பெரிய ட்ரிப்பு ட்ராவல்லாம் பண்ணுறோம் போது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இங்கேருந்து இன்னொரு 80 கிலோமீட்டர்ஸ் எப்படியாவது 2 மணி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி போய் சேர்ந்துடலாம். ஏன்னா வந்து கூகுள் மேப் சொல்கிற டைம் வந்து நம்ம எல்லாமே கணக்கு பண்ணி தான் சொல்லுது. பட் நம்ம கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா வண்டி ஓட்டுறவங்க தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாச்சும் ஒரு பங்க்கில் போய் பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி ஹில்ஸ் ஏறிட வேண்டியதான். மேட்டுப்பாளையம் இங்கேருந்து ஒரு 40, அங்கேருந்து ஒரு 40 ஊட்டி, அவ்வளோதான். ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸில் ஓட்டுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், மேலே ஏறுறது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா KG 30 கிட்டே இருக்கும். இன்னும் அப்படியே போய் உள்ளே ஒரு ரவுண்டானா வரும், அதிலேருந்து ரைட்டு கட் பண்ணி நம்ம போனோன்னா வந்துட்டு நம்ம இது ஏறிடலாம். மேட்டுப்பாளையம் இன்னும் ஹைவே ஏறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 20 நிமிஷம் இருக்கும். ஸோ நான் பெட்ரோல் பங்க் போய்ட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. நம்ம வந்துட்டு ஹைவே ஏறணுன்னா கண்டினியூ பண்ணல. ஏன்னா வந்து ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குன்றனால ஒன்றும் பெருசாக அவ்வளோவா கேப்சர் ஆகாது. பார்க்க உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கனால கேமரா வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது ஊட்டிக்கு. ஸோ டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே கிளம்பலாம். அப்படின்னா ஹில் ஏறும்போது அப்போ வீடியோ எடுக்கிறேன், அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், ஊட்டி ஹில் ஏற ஆரம்பித்தாச்சு. எனக்கே கண்ணு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கேமராவில் என்ன தெரியும்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் எடுத்துகிட்ருக்குறேன் வீடியோ. ஸோ பார்ப்போம். எடிட் பண்ணி நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன். எடிட் பண்ணும்போது பார்த்துட்டு எப்போ வந்து ஓரளவுக்கு தெரியுதோ, மிஸ்ட் இல்லாமல் ஓரளவு வீடியோ கவர் ஆகுதோ அந்த கிளிப்பிங்லாம் போடலாம் அப்படின்னு தான். ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ முன்னாடி வந்து டியூக் 200 போயிட்டுருக்கு, நம்ம செகண்டாக போகிறோம். பின்னாடி ADV வந்துட்டுருக்கு. அதாவது நாங்கள் என்ஃபீல்டில் விட்டு போயிட்டோம். ஏன் என்ஃபீல்டில் விட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து பின்னாடி பிரேக்கு டிஸ்க்கு பிடிக்கலை. வந்து எப்படின்னா ஹீட் ஆனால் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து நாங்கள் கடையிலே கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏதோ வந்து 500 வண்டிக்கிட்ட அந்த ஃபால்ட் வந்துருச்சான். அது வந்து பிரேக் மொத்தமாக பிஸ்டன்லேருந்தே ஏதோ ப்ராப்ளமாக ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தான் இது பண்ணுமா. அதுக்கும் பார்ட்ஸ் இப்போ கிடையாதான். இதில் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஷோரூமில் விட்டால் 2 வாரம் ஆகும்ட்டாங்க. ஸோ அதனால் அந்த வண்டியை வேறு எப்படி இங்கேருந்து 3 hour எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியல. அப்படியே பேக் பிரேக் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு வரணும். அதாவது பிடிக்கும், கோனத்தில் ஹீட் ஆஃப் ஆகிடும், அப்படியே தான் ஓட்டிகிட்டு போகணும். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ அந்த இடத்துல நான் அப்படியே வீடியோ கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த என்ஃபீல்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதனால் அதில் வந்து பிரேக் ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் தான் அசம்பிள் பண்ணணும் போல், டிஸ்மேண்டில் பண்ணிட்டு. அப்படி பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே அந்த 2 வாரம் டைம் பீரியட் ஆகுன்றனால நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னு ஐடியா இல்லை. ஸோ ஊட்டிக்கு மட்டும் அதை விட்டுட்டு இந்த 3 வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம வண்டியில் தனியாக, மற்ற 2 வண்டியில் 2 பேர் வந்துட்டுருக்கோம். மொத்தம் 5 பேர் போயிட்டுருக்கோம் கைஸ். அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக. இன்னும் கோல்டு போகலை, லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சன்ரைஸ் இன்னும் பெருசாக ஆகவில்லை. பட் ஆனால் வந்து வெளிச்சம் வந்துருச்சு நல்லாவே. டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே எப்படியும் சன்ரைஸ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். நம்ம
இது ஸ்டார்ட் பண்ணி ரைட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுச்சு கைஸ். 2 மணி நேரம் ஆக போகுது. 1.25 மணி நேரம் ஆச்சு. ஊட்டி ஏறிட்டோம். பயங்கரமாக அடிச்சு தான் ஓட்டு வந்தோம். கரெக்டாக வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே இந்த வியூவும் சூப்பராக இருக்குது. அப்படியே நிறுத்தி 1 நேரம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா எங்கேயுமே நிறுத்தாமல் வந்தோம். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அழுத்து போயிடுச்சு உடம்புலாம். ஏன்னா ஆல்ரெடி கோயம்புத்தூர் வந்ததே ஒரு 500. அதுலேருந்து இப்போ அடுத்த நாள் காலைல தூக்கமே இல்லாமல் ஏஞ்சி வரோம் அப்படின்றனால சரி வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பசங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போயிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியதான். ஸோ கைஸ், நாங்கள் குன்னூர் வந்து ரீச் ஆயாச்சு. டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:40. கிட்டத்தட்ட வண்டி எடுத்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஓட்டிட்டு வந்துட்டோம். குன்னூர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே இன்னும் மேலே ஏற வேண்டியதான். ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் தான் நிற்கிறேன். புகழாக வேற வருது வாயிலிருந்து. அப்படியே திருப்பி காட்டு. பயங்கரமாக இருக்குது. சிகரெட்லாம் பிடிக்கிறேன். ஈரோடுலாம் பஸ்ஸு போகுது. சூப்பராக இருக்குது பேக்ரவுண்டில். இன்னும் அப்படியே மேலே ஏறிட்டு இன்னும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டை நிறுத்தி தான் வண்டியை ரீல்ஸு அதுக்கப்புறமேட்டு வேறு எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இங்கேயே வந்துட்டு குன்னூர் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான். சன்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கமாக ஆயிடுச்சு. இல்லை இப்போ தான் வந்து பாதி ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு தெரியல, மலைக்கு அந்த பக்கம் இருக்கனால. ஸோ நம்ம மேலே போயிட்டு டீ ஏதாச்சும் குடிப்போம். அது வந்துட்டு இன்னும் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடச்சுன்னா இது பண்ணுறேன். நான் இந்த வியூ பாயிண்ட்டை அப்படியே திருப்பி காட்டுறேன். ஒரு நிமிஷம். ஸோ இதான் கைஸ் அந்த அழகான வியூ. குட்டி குட்டி வீடெலாம் இருக்குது. இங்கெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. ப்ளீஸ் ஓகே, இங்கே தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வண்டிலாம் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் அப்படியே இது மேலே ஏற வேண்டியதான். ஸோ ஓகே, நான் அப்படியே ஏற கன்டினியூ பண்ணுறேன். இல்லைனா ஏறி நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டில் போய்ட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். டக்குனு இதுக்கு தான் கேமரா ஆன் பண்ணேன். பைக்கோடு நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து இப்படி கையை வச்சு இப்படி கூப்பிட்டு கரெக்டாக இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்து பிஸ்கெட் கேட்குறான். இருந்தாண்ணா இது பிரி, நானே போகிறேன் கொடுக்கு. நான் பிஸ்கெட் கேட்குறான். கேட்ச்லாம் வேணாம், கீழே வச்சுருவோம். போட்டுரு மச்சான் அப்படியே. நல்லா கருகருன்னு சிறுத்த மாதிரி அழகாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பிஸ்கெட் வாங்கி தர பிடிச்சிட்டான். கேட்ச் வேறு பிடிக்கிறான். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பிஸ்கெட் வாங்கி தர சொல்லி சாப்பிடுது. இப்படி கூப்பிட்டுட்டு வந்தான். என்ன கரெக்டாக பிடிக்கிறமா போகிறது இல்லையா? சரி இப்போ பிடிப்பான். கமெண்ட் ரெடி டைகர் கேட்ச். நிறைய பேர்கிட்ட இப்படி தான் கூட்டு வந்து சாப்பிட்ருவோம். அவன் வாய்க்குள்ளே தொண்டையில் கிண்டே மாட்டிக்கு போகிறா. பயங்கரமாக கேட்ச் பிடிச்சி சாப்பிட்றான். ஸோ இதை காட்ட தான் கேமரா ஆன் பண்ணேன். நான் அப்படியே இங்கேருந்து அந்த இடத்துலையே தான் இருக்கும். இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணேன் கைஸ். இது நாயா அது நாயான்னு தெரியல. இது கம்பெனிக்கு அவ்வளோதான். ஜோப் வை. சரி கைஸ், நான் அப்புறமேட்டு கன்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நீங்கள் நாய்க்குட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம க்யூட்டு. பட் ஆனால் அவன் எங்ககிட்ட மட்டும் அவ்வளோ பாசமாக இல்லை. யார்கிட்டலாம் அவனுக்கு பிஸ்கெட் வேணுமோ அவங்ககிட்டலாம் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி பாசமாக இருக்கான் போல். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக 360 வியூவில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அது நான் வந்து கேட்டேன். எடிட் பண்ணும்போது 360 இதுன்னு எல்லாமே நார்மல் இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம எடிட் பண்ணும்போது இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 360 வியூவும் அப்புறம் நார்மல் பைக் ரைட் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்காது. ஸோ இந்த வியூலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் சீக்கிரமே ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டு இதே மாதிரி கண்டினியூவாக வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஊட்டி ஏறிட்டு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ற பிளானு. காலைல நமக்கு என்னென்னு தெரியல, டீ குடிக்கலாம் கையில் நடுங்க ஆரம்பிச்சிருது. காலையிலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கோம். டீ ஆனால் குடிக்கவே இல்லை. அப்படின் போது டீ பிடிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எப்படி ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போலாம் 7 டீ 8 டீ போயிடுது ஒரு நாளைக்கு. அதுவும் இந்த பைக் ரைட் டைமில் மெயினாக 7 டீ 8 டீ. நார்மலாக இருந்தாலே வந்துட்டு நான் காலேஜ் போகிற டைம்லேயே 3-4 எப்படியும் குடிச்சிடுறேன். காலைல 1, சாயங்காலம் 2, நைட்டு 1 குடிச்சிடுறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். ஏன்னா டீ ரொம்ப குடித்தா அதுவும் பித்தம்னு சொல்லுவாங்க. நீங்கள் டீ குடிக்கிறவங்களா இருந்தால் அதை நிறுத்த முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கும். பட் அவ்வளோ குடிக்காதீங்க. நானும் நிறுத்த ஆரம்பிக்கணும் கைஸ். அவ்வளோ டீ குடிக்கக்கூடாது. ஸோ நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும் இன்னும் 1000 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த ரைடுக்கு ஓகே ஓடிடும். அடுத்ததுக்குள்ளே மற்ற பிரச்சனை எல்லாமும் சரி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. கைஸ் அப்படியே நான் டீ கடைக்கு போயிட்டு அப்புறமேட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். எங்கே போகிறோம்? ஸோ கைஸ், ஊட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். டீ கூட சூடு இல்லை. குடிச்சிட்டு என்ன போக காணும், கேமராவில் தெரில. வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் நினச்சாவது நம்ம மட்டும் என்ன ஃபோனில் பார்த்துக்கலாம். 7:50 ஆச்சு. வந்து சேர்ந்துட்டோம். பேக்கில் இங்கே இருந்ததுக்கப்புறம் எங்கெங்கே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு போக வேண்டியதான். வடையும் டீயும் சாப்பிட்றோம். வடையும் சூப்பராக இருந்துச்சு. உளுந்து வடை
டீயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சூடு தான் தெரில. சாப்பிட்டது ஓட்ட வடா, உளுந்து வடைடா. உளுந்துல தான்டா போடுறாங்க. அது ஓட்ட வடைக்கும் உளுந்து வடைக்கும் வித்தியாசம் தெரியல. வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துருக்குறான். சரி கைஸ், நாங்கள் வேறு எங்கே போக போகிறோன்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன். கைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அங்கே டீ குடிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட சொன்ன மாதிரி தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். அந்த டீ கடைக்கார்ட்டே கேட்டோம், தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அது தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் பீக், அதாவது தொட்டபெட்டா பீக், அது வந்து இது ஹில்ஸோட பீக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாச்சும் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சைடு போகணும் தொட்டபெட்டாக்கு, ரைட் டு லெஃப்ட் திரும்பணும், ரைட் திரும்பணும். லெஃப்ட்டு போனோன்னா வந்துட்டு பைக்காரா, சோலூர் டேமும் சோலூர் அது ஏதோ வியூ பாயிண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. வியூலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக ட்ரீ, அதுக்கு நடுவில் நம்ம பைக் ஓட்டுற மாதிரி. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் பைக்கில் ரைடு வந்ததே. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் தான் சொல்லணும். நீங்களும் பைக் பிடிச்சவங்களாம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அங்கே ஏதோ டிக்கெட் கவுண்டர் இருக்குது, நான் அப்படியே போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். அப்படி நீ பேச வேணாம், என்ன ஏதுன்னு பார்ப்போம். அது அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி அப்படியே இங்கே விட்டுட்டு மேலே பார்க்கிங்கில் அப்படியே வந்தாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பைக்குக்கு பார்க்கிங்க்கு 20 ரூபா போல். 20 ரூபாயா? ஆமாம் 20 ரூபா. ஸோ இதுக்குள்ளே அப்படியே நடந்து போகலாம். போயிட்டு பீக்கு போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது, வியூ பாயிண்ட்டாக என்ன ஏதுன்னு தெரியலையே, தொட்டபெட்டானா. ஸோ அங்கே போயிட்டு நான் அப்படியே காட்டுறேன். ஸோ கைஸ் அப்படியே மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். அதுலேருந்து படிக்கட்டில் அப்படியே ஏறி போகுது. இங்கே என்ன 10 ரூபான்னு போட்டுருக்காங்க. ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? நான் அப்படியே மேலே போயிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் கேமரா ஆன் பண்ணுறேன். குளிரில் ஃபோனை கூட பிடிக்க முடியல, அவ்வளோ குளிருது. தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. குட்டி குட்டியாக எல்லாம் தெரியுது அந்த பக்கமாக. இதுக்கு மேலேயே நம்ம ஏறி பார்க்கலாம் வேணும்னா. நாங்கள் அது மேலே ஏறி பார்க்கல, இங்கேருந்து பார்க்குறோம். ஃபுல்லாக சுற்றி சுற்றி மழை தான் தெரியுது. இருக்கிறோம். செம்ம குளிர், வெயில் அடிக்குது, ஆனாலும் பயங்கர குளிர், கை காலெலாம் நடுங்குது. வானமும் அழகாக இருக்குது. சரி கைஸ், வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா இங்கே எங்கேயாவது பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. சரி கைஸ், தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டாக தொட்டபெட்டா பீக்லேருந்து கிளம்பி ஊட்டி மெயின் இடம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். 300 மீட்டர் இன்னும் நடந்து போகணுமா, நடந்து போயிட்டே தான் இருக்கிறோம். 5 பேர், அவங்க 2 பேர் போகிறாங்க, நாங்கள் 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறோம். சோளம்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அது கப்புள்ஸ் உட்கார்ற இடமா. நம்ம எல்லாம் பசங்கன்றனால அங்கே உட்கார வேண்டிய தேவை கிடையாது. நம்ம நடந்து ஃபால்ஸ் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ஏன்னா போகிறோம் அடுத்து ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று பார்த்தோமே, பேர் என்ன? அடுத்து வந்து என்ன, நாங்கள் வந்து இப்படி இருந்து கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம், பைக்காரா வாட்டர் ஃபால்ஸுக்கு. லாஸ்ட்லேருந்து அப்படியே முன்னாடி கொடைக்கானல் மாதிரி பைன் ஃபாரஸ்ட் மாதிரி அதுக்கும் ஏதோ சோலூர் வியூ பாயிண்டா, சோலூர் லேக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இதுலேருந்து அப்படியே 1 பை 1 பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குறது தான் பிளானு. ஸோ அப்படியே 1 பை 1 நான் கவர் பண்ண எடுக்கிறேன். கொஞ்சம் மட்டும் மோட்டோ விளாகிங் வரும், ஏன்னா நிறையா ஆல்ரெடி எடுத்தாச்சுன்றனால. நடுவில் இங்கேருந்து போகிறப்போ கொஞ்சம் மோட்டோ விளாகிங், அதுக்கப்புறமேட்டு நான் அந்த இடத்துல மட்டும் காமிக்கிறேன் எங்கே போகிறோமோ. ஓகே, நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னென்னு காமிக்கிறேன். இதுதான் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபாயாம். காலைல 8:00லேருந்து சாயங்காலம் 5:00 வரைக்கும் இருக்கும். நம்மளால் நாங்கள் இங்கேருந்து இவ்வளோதான், அங்கே கீழே போய் அதுதான் ஃபால்ஸுன்றாங்க. அந்த குட்டியாக தண்ணி போதில் இருங்க ஒரு நிமிஷம், அந்த இடம் தான். ஸோ அதனால் வந்துட்டு போகிறது வேஸ்ட்டு, நாங்கள் நின்றுட்டோம். நம்மளால் ஒருத்த மட்டும் தப்பிச்சு அங்கே போய் சோளம் சாப்பிட்டு இருக்கிறோம் பாருங்க. காசே கட்டாமல் அப்படியே பூந்துக்கிந்து ஓடிட்டான்.
நாங்கள் காசு கட்டி போகிற பிளானில் கிடையாது. நாங்களும் இதே மாதிரி தப்பிச்சு உள்ளே போக முடிஞ்சால் தப்பிச்சு உள்ளே போய் நான் காமிக்கிறேன். இல்லைனா அவ்வளோதான். இதுதான் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். போகிறான் ஃபோன் பண்ண கீழே அது என்ன தான் இருக்குன்னு அவன் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். போய் ஃப்ரீயாக பார்த்துட்டு நடந்து வரான். என்ன மச்சா இருந்துச்சாங்க வீடியோவை காட்டுறாங்க. காட்டு கோட் சட்டு புட்டுன்னு ஸ்டோரி வீடியோ எடுத்திருந்தியா? இவ்வளோதான். நல்ல வேலை. அவ்வளோதான்டா. இவ்வளோதான். அதுக்குள்ளே இருந்தது. ஃப்ரீயாகவே போய் கொஞ்சம் பார்த்து 150 rupees மிச்சம் பண்ணிட்டோம். கைஸ் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்போம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வியூ. சரி நீங்கள் நின்னோம். நாங்கள் போட்ட மேப் வந்து இங்கே தான் காட்டுது. பட் ஆனால் இங்கே இந்த டீ கடையில் கேட்டதுக்கு அது வேறு இடம் அப்படின்றாங்க. பட் இந்த இடமும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லை. அதே மாதிரி வர வழியில் சில பைக்கர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்றதா பிளான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடம் பார்த்தா பார்ப்போம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் தான். போகிறதெல்லாம் வந்து நான் பெருசாக வீடியோ எடுப்பேனா அப்படின்றது தெரில. வீட்டுக்கு போய் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நான் போய் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு Insta 360 வியூலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணி போடும்போது எப்படின்னு பார்ப்போம். சரி கைஸ் அப்படியே நாங்கள் திருப்பி கிளம்பியாச்சு. பைக்காரா இதெல்லாம் பார்த்தோம். சோலூர் அது ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு இன்னும் ஒரு 2 வியூ பாயிண்ட் மட்டும் நல்லா இருந்த இடத்துல நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் பைக்கை. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து பெருசாக அதுக்கப்புறம் vlog பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. நார்மலாக எல்லோரும் பார்க்குற பிளேஸ் கைஸ். அந்த பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் சம்திங் இதெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து எல்லோரும் நார்மலாக போனால் ஊட்டியில் அங்கே தான் போகிறாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம இது பண்ணல. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பைக் பிடிச்சவங்க அவங்க பார்ப்பீங்க. ஸோ வந்து மோட்டோ விலாகும் பைக் ஓட்டுறதும் ஸோ ஒரு குட்டி முக்கியமான இடத்த மட்டும் கவர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொட்டப்பட்டாவும் இது மட்டும் பைக்காராகவும் சோலூர் இது மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுவும் சோலூரும் வந்து ப்ராப்பராக போய் பார்க்க கிடையாது. அது ஒரு இடத்துல போட்டோம். மேப் ஒரு இடத்துல காமிச்சிது. ஓகே, அந்த வியூவும் நல்லா தான் இருந்துச்சுனால பார்த்துட்டு கிளம்பியாச்சு. டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி 2 ஆச்சு. இன்னும் எப்படியும் நாங்கள் ஒரு 4 மணி 4:30 வீட்டுக்கு போய்டுவோம்னு நினைக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கு போய் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் எப்படியும் ஒரு 4:30 மணிக்குள்ளே போயிடணும். போனால் தான் எல்லாம் இது பண்ணணும். ஏன்னா பசி தாங்கலை ஆல்ரெடி. காலையில் வந்து சாப்பிட்டோம் இங்கேயே ஒரு இடத்துல பரோட்டா, பொங்கல் அப்படி இப்படின்னு எல்லாம் கலந்து சாப்பிட்டோம். அதை நான் சொல்லியிருப்பேன். பட் என்னென்ன சாப்பிட்டோன்னு சொல்லிருக்க மாட்டேன். பொங்கல் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்றலாம் அப்படின்றது தான் எங்கள் பிளானு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 2 மணி நேரம் 4:30 மணிக்குள்ளே எப்படியே போய்டும். 5 மணிக்குள்ளே சாப்பிட்டாலும் ஓகே தான் கைஸ். ஸோ அவ்வளோதான். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கண்டிப்பாக அகைன் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கும் போது மறுபடியும் வண்டியெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு. பயங்கர மிஸ்ட்டு, ஃபுல்லாக புகையாக தான் இருக்குது. சாயங்காலம் நேரத்தில் தான் இந்த மிஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது போல். அது சாயங்காலம் ஈவினிங் அந்த மாதிரி டைமு. மணி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கூட ஆகலை, மத்தியானம் தான் ஆகுது. 2 மணி தான் ஆகுது. பயங்கரமாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. சூப்பராக இருக்குது. காலையில் அதான் இந்த டைம் மார்னிங் ஒரு 10 to 12, 1 வரைக்கும் இல்லை. இப்போது மறுபடியும் வந்துட்டு ஃபுல்லாக ஒன்றுமே தெரிலங்க, அவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது. சரி கைஸ் அவ்வளோதான். இதிலேருந்து அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு எடிட்லாம் பண்ணிட்டோம். இல்லைனா வீடியோ என் பண்ணும்போது கன்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்து வால்பாறை அப்படி இப்படின்னு ஃபுல்லாக மூணாறுலாம் சுற்ற போகிறோம். மேகமலை, கொழுக்குமலைன்னு. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு. அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ் அப்படியே நான் ஊட்டியில் கட் பண்ண இடத்துலேருந்து நைட்டே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. அங்கேருந்து கீழே இறங்கி நாங்கள் வந்தாச்சு. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணி கரெக்டாக 7 மணி ஆகுது கைஸ். நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக நாங்கள் பண்ணவே இல்லை. அப்படியே நான் அங்கே முடிச்சுக்கிறேன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்துட்டோம். ஸோ எதுக்காக இது கடைசியாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோலாம் பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரையும் போடுறது தானே நீயும் போடுற அப்படின்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் நானும் இப்போ தான் ரைட்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்றும் பெருசாக ஒன்றா தான் வாங்குகிறேன். உங்களுக்கே தெரியும், ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணியிருப்பேன் கொல்லி ரைட்லாம். இப்போ ரைடிங் கியர்ஸோட இன்னும் ரைடிங் பேண்ட் கிடையாது, பூட்ஸ் கிடையாது, அந்த மாதிரி ஒன்றா. ஸோ என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வரவங்களுக்கு இந்த பைக்லேயும் அதாவது ஒரு சூப்பர் ஸ்போர்ட்லேயும் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி அதே மாதிரி ஒரு பொருளாக வாங்கினா கூட ஹெல்மெட்டு இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை வச்சுட்டு கூட ரைட் பண்ணலாம். எல்லாம் இருந்தால் தான் பண்ணணும்னு இல்லை.
ரைட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம், எந்த பைக்லையாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என் கூடயே சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க நிறைய விஷயம். நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்ணெலாம் சுத்தமாக விட்டு முடியவே இல்லை. வந்து குளிச்சிட்டேன், தூக்கம் வருது, இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஊர் சுற்றலாம் அப்படின்னு ஒரு பிளானு. கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வந்து படுத்துடலாம், நைட்டு படம் பார்க்கலான்னு நினச்சோம், வேணாம் படுத்துடலாம் அப்படின்ற பிளானு. படுத்து நாளைக்கு காலைல எழுந்துச்சு வால்பாறை போக போகிறோம். அதாவது இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளிக்கிழமை 10, 11, 12 அன்னைக்கு வால்பாறை போக போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, ஏன்னா சீக்கிரம் எடிட் பண்ணி போட்டுருவேன். ஃபஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன், இன்னும் அந்த வீடியோ எடிட் பண்ணேன், டக்குன்னு எடிட் பண்ணி நான் போட்டுருங்க. ஓகே, ஆல்ரெடி இதுவும் 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ரொம்ப மொக்க போட விரும்பல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டுருங்க. பார்ட் 2 இது, பார்ட் 3 அதுக்கப்புறம் வால்பாறையில் போகிறது எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய்.